எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் எப்படி பீக்கங்காய் குழம்பு வைக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீக்கங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் 2 ரவுண்டு சேர்த்து பிரியாணி இலை, சோம்பு, கசகசா, பட்டை இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதிலேயே பெரிய வெங்காயம் 2 மீடியமாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஓரளவுக்கு இந்த கண்டிஷன் வர அளவுக்கு இந்த கண்டிஷன் வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு 5 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளற தக்காளி பழம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருங்க. இதிலே பார்த்திங்கன்னா இதை வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதிலே சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விடுங்க. நான் இதில் போட்டுக்கிற மசாலா அவ்வளோதாங்க. இது நல்லா கிளறி விடுங்க. நான் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் கிளறி விடுங்க. இப்போது கடல தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதே ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரேவி ரொம்ப கெட்டியாயிடும். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4-5 கொதி வரட்டும். கடல தேங்காய்லாம் நல்லா நல்லா வேகட்டும். நல்லா வெந்தாவே பீக்கங்காய் குழம்பு இன்னும் நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், வேக வேக குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியான போது நம்ம பீக்கங்காயை எண்ணெயில் வதக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். அந்த ஆயிலெலாம் இதிலே இறங்கணும். அங்கே பாருங்கள், அதோ அந்த மாதிரி ஆயிலெலாம் இதிலே விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தால் போதும், அதிகமாக தேவையில்லை இதுக்கு மேலே. நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை மேலாக தூவி விட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்து கொத்தமல்லி தூளை தூவி ஒரே கொதி வந்தால் போதுங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. அதோட கத்திரிக்காய் பொரியலையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்